வெல்கம் டு ஈசிஆர் பிளாட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற சைட்டு வந்து பார்த்திங்கன்னா குடுவாஞ்சேரி லொக்கேஷனில் தங்கபாபுரம் என்ற இடத்துல ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ ப்ராப்பர்ட்டியை பார்க்குறதுக்கு முன்னாடி கரெக்டாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா குடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நெல்லிக்குப்பம் ரோடுன்னு சொல்லுவாங்க. சிக்னல்லேருந்து லெஃப்ட்டு எடுத்திங்கன்னா நெல்லிக்குப்பம் ரோடு. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆரை போய் கனெக்ட் பண்ணுற ரோடு. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ஸ்டேட் ஹைவே ரோடாக கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் மேலே பார்த்தாலே தெரியும் கைராம்பேடு வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு மேலே போட்டிருப்பாங்க. அதேமாரி இந்த ரோடை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நெல்லிக்குப்பத்துலேருந்து நேராக போனீங்கன்னா கொட்டமேடு போய் கனெக்ட் ஆகி செங்கல்பட்டுக்கு போகலாம். அதே நீங்கள் நெல்லிக்குப்பத்துலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா அம்மாப்பேட் காட்டூர் வழியால் ஓஎம்ஆர் திருப்பூரூருக்கு போகலாம். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவுக்கு எங்கே இருக்குன்னா கரெக்டாக எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூலை தாண்டியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலம்மாள் ஸ்கூலை தாண்டியும் நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற லொக்கேஷன் வந்து தங்கபாபுரம் ஜங்ஷனு. தங்கபாபுரம் ஜங்ஷன்லேருந்து ஸ்ரீராம் சங்கரி அப்பார்ட்மெண்ட்டு போகிற வழியில் தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குங்க. அதேமாரி இந்த லொக்கேஷன் பொறுத்தளவுக்கு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தாங்க நம்மளோட ரீசேல் ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த ரோடை பொறுத்தளவுக்கு ஸ்ரீராம் சங்கரி அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகும். உங்களுக்கு நம்மளோட லேஅவுட் வந்து பார்த்திங்கன்னா தங்கபாபுரத்தில் தான் நம்மளோட லேஅவுட் வந்து அமைஞ்சிருக்குங்க. லேஅவுட்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா எல்எஸ்எஸ் விஜயாமணிங்க. ப்ராப்பர்ட்டி பொறுத்த அளவுக்கு ஸ்ரீராம் சங்கரி அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் ஃப்ரண்ட்டு கேட்டில் தாங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு லேண்ட்மார்க்னால் இ சேவை மையம் அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ நம்மளோட பிளாட்டோட டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. ப்ராப்பர்ட்டியை பொறுத்த அளவுக்கு 30/65 1950 ஸ்கொயர் ஃபீட்டு. ப்ராப்பர்ட்டி வந்து நார்த் ஃபேஸிங்கில் தாங்க அமைஞ்சிருக்கு. அதேமாரி ரோடு வித்து வந்து பார்த்திங்கன்னா 30 ஃபீட் ரோடு தான். இப்போ உடனே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். ப்ராப்பர்ட்டியை பொறுத்த அளவுக்கு டிடிசிபி அப்ரூவ்டுங்க. அதேமாரி டாக்குமெண்ட் பொறுத்த அளவுக்கு 100% கிளியராக இருக்குங்க. அதேமாரி லோனு வேணாலும் ஒரு 75%லேருந்து மேக்ஸிமம் 80% வந்து பேங்க் லோனும் பண்ணி தருவாங்க. மேலும் டீட்டெயில் எதனா தேவைப்படுற மாதிரி இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.